Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. ஆதியாகமம் 15:18 அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடே உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐப்பிராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெப்பாயிமியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். ஆபிரகாமோடு தேவன் பண்ணின உடன்படிக்கை குறித்து இங்கே வாசிக்கிறோம். ஆதி மனுஷன் பாவத்தில் விழுந்த பிறகு ஆபிரகாம் என்கிற ஒரு தனி மனிதனை தேவன் அழைத்து அவனை ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன், எல்லா ஜாதிகளுக்கு முன்பால இன்னொரு ஜாதியாக்கி இன்னொரு எக்ஸாம்பிளா எல்லாருக்கு முன்னால வைக்க போகிறேன், தேவனுடைய பிள்ளை எப்படி இருக்க போகிறான் என்பதை இந்த பாவத்தில் விழுந்து போன உலகத்துக்கு எடுத்து காட்டும்படியாக உன்னையும் உன் சந்ததியும் நான் தெரிந்து கொண்டேன்னு சொன்னார். ஆகவே தான் இஸ்ரவேலர் விசேஷமானவர்களாக இருக்கிறார்கள், ஆபிரகாமின் சந்ததி யூதர்கள் விசேஷமானவர்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் தேவன் அவர்களை தெரிந்து கொண்டு இந்த பாவ உலகத்திலே தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கிறார்கள் என்பதை எடுத்து காண்பிக்கும்படியாக அவர்களை ஒரு சாம்பிள் மாதிரி வைக்கிறார். ஆகவே தான் ஆபிரகாமை குறித்து நாம் அதிகமாக பேசுகிறோம். ஆகவே தான் ஆபிரகாமோடு கூட ஒரு உடன்படிக்கையை பண்ணினார் தேவன். அந்த உடன்படிக்கை ஐஸ்வர்யத்தின் உடன்படிக்கை என்பதை நான் எடுத்து காண்பித்து வருகிறேன். அது சாதாரண உடன்படிக்கை இல்லை, ஒரு பெரிய தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னார். உடன்படிக்கை என்று சொன்னால் அங்கே ஒரு ஜீவன் கொடுக்கப்படுகிறது, ஒரு மிருகம் அங்கே வெட்டப்பட்டு கொல்லப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்டு அந்த ஜீவன் அங்கே போகிறது, ரத்தம் சிந்தப்படுகிறது. அது ஏன்? இது ஒரு புனிதமான உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை லேசானதல்ல, ஜீவனுக்கு ஒப்பா இருக்கிறது. இந்த உடன்படிக்கை செய்கிறவன் அவன் அதை நிறைவேற்றாவிட்டால் அவன் சாகிறதே மேல் என்கிற அளவுக்கு அதை எடுத்து காண்பிக்கும் விதத்தில் அந்த உடன்படிக்கை. அதனாலதான் ஜீவனை கொண்டு அங்கு உடன்படிக்கை செய்யப்படுகிறது. மிருகத்தை கொன்று ரத்தத்தை சிந்தி அங்கே செய்கிறார்கள். இதுதான் அன்றைக்கு ஆபிரகாமோடு தேவன் பண்ணின உடன்படிக்கை. கல்வாரி சிலுவை 2000 வருஷத்துக்கு முன்பதாக இயேசு கல்வாரி சிலுவையில் மரித்த போது தேவன் சொல்லுகிறார் இது ஒரு உடன்படிக்கை என்று. திருப்போம் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துக்கு 23ஆம் ஒவ்வொரு தடவையும் இங்கே கர்த்தருடைய பந்தியிலே நாம் பங்கு கொள்ளும் போது இதை வாசிக்கிறோம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன், என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். பாருங்க, புதிய உடன்படிக்கையா இருக்கிறது என்று சொன்னார். இந்த அப்பம் அதை வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமா இருக்கிறது, இந்த பாத்திரத்தை வாங்கி அதில் பானம் பண்ணுங்கள், இது என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது என்று சொல்கிறார். கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய மரணத்தை குறித்து அவர் அப்படியாய் சொன்னார். அப்ப கல்வாரி சிலுவை ஒரு உடன்படிக்கையா இருக்கிறது. ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணின தேவன், மிருகத்தை கொண்டு ரத்தத்தை சிந்தி அந்த ஜீவனை முன்னிட்டு உடன்படிக்கை பண்ணின தேவன் ஒரு காலகட்டத்திலே 2000 வருஷத்துக்கு முன்பதாக தன்னுடைய சொந்த குமாரனாகி இயேசுவையே இந்த உலகத்துக்கு அனுப்பித்து, சாதாரண ஒரு மிருக ஜீவனை கொண்டு அல்ல, அதை விடவும் மேலாக இயேசுவையே தன்னுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பித்து கல்வாரி சிலுவையிலே அவரை பலியாக பலிகடாவாக்கி அவரை கொன்று அவருடைய ரத்தத்தை சிந்தி அதன் மூலமாக ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தினாராம். நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும். கல்வாரி சிலுவை ஒரு உடன்படிக்கையின் இடமாயிருக்கிறது. உலகம் அனைத்தையும் உண்டாக்கின தேவன், உலகத்தையும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், சாதாரண ஒரு மனுஷன் அல்ல. மனுஷனிடத்திலே வந்து ஒரு உடன்படிக்கையை பண்ணுகிறார். சிறியவன் தான் பெரியவன் போய் உடன்படிக்கைன்னு கெஞ்சி பின்னால் அலைஞ்சு உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள் அந்த காலத்துல. ஆனால் யோனத்தான் தாவீது பண்ண உடன்படிக்கை கொஞ்சம் வித்தியாசம். ஏனென்றால் பெரியவன் வந்து சின்னவன்கிட்ட பண்றான். அது கிறிஸ்து நம்மோடு பண்ணுகிற உடன்படிக்கைக்கு ஒப்பா இருக்கிறது. ஆபிரகாமோடு தேவன் பண்ண உடன்படிக்கையும் வித்தியாசம். ஏனென்றால் ஆபிரகாம் வந்து தேவனோடு உடன்படிக்கை பண்ணவில்லை, தேவன் வந்து ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறார். ஆபிரகாமுக்கு என்னன்னு தெரியாது உடன்படிக்கைனா, தேவன் வந்து காமிக்கிறார், நான் உன்னோட உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள விரும்புகிறேன்,
உடன்படிக்கையின் அர்த்தம் என்ன? என்னுடையதெல்லாம் உன்னுடையது. ஆகவேதான் யோனத்தான் தன்னுடைய சால்வையும் தன்னுடைய கச்சையும் எல்லாவற்றையும் எடுத்து இவனுக்கு அணிவிக்கிறான். ஒரு சாதாரண ஆட்டு மேய்ப்பனுக்கு அணிவித்து அவனை ராஜகுமாரனை போல ஆக்குகிறான். ஏனென்றால் இந்த உடன்படிக்கையின் சாராம்சம் என்ன? என்னுடையதெல்லாம் உன்னுடையது, உன்னுடையதெல்லாம் என்னுடையது என்று ஆகிவிடுகிறது. அப்ப கல்வாரி சிலுவையிலே இதை நாம் பார்க்கிறோம். கல்வாரி சிலுவை என்றால் என்ன? உடன்படிக்கையின் இடம். இந்த என்னுடையதெல்லாம் உன்னுடையது, உன்னுடையதெல்லாம் என்னுடையது என்கிறது கல்வாரி சிலுவையில் அப்படியே தத்ரூபமா இருக்கிறது. அதைத்தான் ஏசாயா 53 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 53 அதிகாரம் 4, 5 வசனம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். பாருங்கள், அந்த உடன்படிக்கையில் என்ன நடந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே அவர் நம்முடைய பாடுகளை எடுத்துக்கொண்டாராம், அவர் நம்முடைய நோய்களை எடுத்துக்கொண்டார் என்று லிட்டரலா டிரான்ஸ்லேட் பண்ணா அப்படிதான் வரும். இதெல்லாம் விளக்கி சொல்லி இருக்கிறேன். பாடுகள் துக்கங்கள் அல்ல, அங்க அப்படி பொதுவா மொழிபெயர்த்துட்டாங்க. ஆனால் இதே எபிரேய வார்த்தையில மற்ற இடங்கள்ல நோய்கள் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது, வேதனைகள் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்படி வாசிக்க வேண்டும், அவர் நம்முடைய நோய்களையும் நம்முடைய வேதனைகளையும் ஏற்றுக்கொண்டு, அல்லது நம்முடைய வியாதிகளையும் நம்முடைய வேதனைகளையும் அவர் எடுத்துக்கொண்டாராம். அப்ப கல்வாரி சிலுவையில அந்த உடன்படிக்கையின் போது இயேசுவை தேவன் கொன்ற போது அங்க என்ன நடக்கிறது? அவருடைய ரத்தத்தை முன்னிட்டு, அவருடைய ஜீவனை முன்னிட்டு தேவன் ஒரு காரியத்தை பண்ணுகிறார், மனுஷனோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். அப்ப என்ன செய்கிறார்? மனுஷனுடைய எல்லா வியாதியும் நோயையும் அவர் எடுத்துக் கொள்கிறார், எடுத்து இயேசுவின் மீது வைக்கிறார். அவர் அதை தன்னிடத்தில் எடுத்துக் கொள்கிறார். ஏன்? தன்னுடைய தெய்வீக சுகத்தை, தன்னுடைய சுகத்தை, அதுதான் தெய்வீக சுகம் என்று சொல்கிறோம். எல்லாரும் சொல்லுவோம் தெய்வீக சுகம். தெய்வீக சுகத்தை நமக்கு கொடுக்கிறார். அங்க ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடக்குது பாருங்க. நம்முடையது அவர் எடுத்துக்கிறார், நம்முடைய வியாதியும் நோயையும் வேதனையும் அவர் நமக்கு தெய்வீக சுகத்தை கொடுக்கிறார். அடுத்த வசனத்தை வாசிப்போம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். இங்க இன்னொரு ஆஸ்பெக்ட் சொல்லப்பட்டிருக்கிறது. வியாதியை மட்டுமல்ல, நம்முடைய மீறுதல்களையும் நம்முடைய அக்கிரமங்களையும் அவர் எடுத்துக்கொண்டாராம். அதனால்தான் அவர் அடிக்கப்பட்டார், அதனால்தான் அவர் நொறுக்கப்பட்டார். நம்முடைய மீறுதல் அவருடைய மீறுதல் போலாகிவிட்டது, நம்முடைய அக்கிரமங்கள் இப்பொழுது அவருடைய அக்கிரமம் போலாகிவிட்டது. ஆகவே நம்மை தண்டிக்கிறதுக்கு பதிலாக தேவன் யாரை தண்டிக்கிறாரு? தன்னுடைய குமாரனை தண்டிக்கிறார். ஆகவே நம்முடையதெல்லாம் அவருடையதாகிவிட்டது. நான் கேட்கிறேன், நம்முடையதெல்லாம் அவருடைய ஆயிடுச்சுன்னா எதுக்கு அப்படி ஆனது? ஏதோ நம்மளுடைய எடுத்துட்டு போறதுக்கு வரல, அவருடையதை நமக்கு கொடுக்க வந்தால் அதுதான் உடன்படிக்கை. ஆகவேதான் நான் விசுவாசிக்கிறேன், நம்முடையதை அவர் எடுத்துக்கொண்டது மட்டுமல்ல, அவருடையதை நமக்கு தருகிறார். வியாதி எடுத்துக்கொண்டு தெய்வீக சுகத்தை தருகிறார், பாவத்தை எடுத்துக்கொண்டு நீதியை தருகிறார். தேவனுக்கு முன்பாக இயேசு தேவகுமாரன் நிற்பது போல நிற்கக்கூடிய ஒரு திராணியை நமக்கு அவர் தருகிறார். தேவனுக்கு முன்பாக நாம் நிற்கக்கூடிய தகுதியை நமக்கு தருகிறார். கலாத்தியர் 3 அதிகாரத்திலே 13-14 வசனத்திலே வாசிக்கிறோம், மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி, நமக்காக சாபமானார். அப்படின்னா நம்முடைய சாபத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறார். 2 கொரிந்தியர் 8 அதிகாரம் 9 வசனத்திலே நாம் இப்படியாய் வாசிக்கிறோம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் அவருடைய தரித்திரத்தினாலே என்னவாகும்படி? ஐஸ்வர்யவான்களாகும்படி. இவர் ரொம்ப கிளியரா சொல்லி இருக்கு பாருங்க. தரித்திரத்தை ஏன் அவர் சுமக்கிறார்? கல்வாரி சிலுவையில பாவத்தை சுமந்தது போல, வியாதியை சுமந்தது போல, நம்முடைய சாபத்தை சுமந்தது போல தரித்திரத்தை சுமக்கிறார். அவருடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யவான்களாகும் பொழுது உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. எல்லாரும் சொல்லுங்க, என் நிமித்தம் இயேசு தரித்திரர் ஆனார். அப்ப ரட்சிப்பு என்றால் என்ன? நான் இயேசுவை விசுவாசிப்பது, கல்வாரி சிலுவையை விசுவாசிப்பது, அங்கே என்னுடைய பாவங்களை அவர் சுமந்தார் என்று விசுவாசிப்பது, பாவங்களை சுமந்தார் என்றது மட்டுமல்ல, என்னுடைய நோய்களை சுமந்தார் என்று விசுவாசிப்பது, அது மட்டுமல்ல, என்னுடைய சாபங்களை அவர் எடுத்துக்கொண்டார் என்று விசுவாசிப்பது, அது மட்டுமல்லாமல் என்னுடைய தரித்திரத்தையும் அவர் சுமந்து கொண்டார் என்று விசுவாசிப்பது. அப்ப நான் பாவத்தை அவர் எடுத்துக்கொண்டார் என்று விசுவாசித்தால் நீதி என்னுடையது என்று நான் விசுவாசிக்க வேண்டும், இல்லையா? நான் தேவனுடைய நீதியா இருக்கிறேன். நோயை அவர் எடுத்துக்கொண்டார் என்று சொன்னால் நான் சுகமானேன் என்பதை விசுவாசிக்க வேண்டும். அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம், அப்படிதான் பேதுரு சொல்றார். ஏசாயா 53:5 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று. 1 பேதுரு 2:24 வாசித்து பார்த்தீங்கன்னா பேதுரு அதை பற்றி சொல்லும் போது என்ன சொல்றாரு? குணமாகிறோம் இல்ல, குணம் ஆனோம். எப்படி மாத்திட்டாரு பாருங்க அவரு.
ஏனென்று சொன்னால் குணமானோம் இல்ல, இப்ப அவர் அதை நம்பிட்டாரு, விசுவாசித்தாரு, அவருடைய ஆகிவிட்டது. ஆகவே குணமாவோம் என்றல்ல, ஆகிறோம் என்றல்ல, ஆனோம், குணமானோம். அப்ப பாவிகளா இருந்தோம், இப்ப நீதிமான்கள் ஆனோம். வியாதி இருந்தது, இப்பொழுது நாம் குணமானோம். சாபக்கேட்டில் வாழ்ந்து வந்தோம், இப்பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா மாறி இருக்கிறோம். அது போலவே நான் சொல்லுகிறேன், தரித்திரராய் இருந்தோம், இப்பொழுது நான் ரட்சிக்கப்படும் போது இயேசுவை நான் விசுவாசித்தேன்னு சொன்னா பாவம் மட்டும் அவர் எடுத்துக்கிட்டு நீதியை கொடுக்கல, என்னத்தை எடுத்திருக்கிறார்? தரித்திரத்தை எடுத்துக்கொண்டு என்னை ஐஸ்வர்யவானா ஆக்கி இருக்கிறார். அப்ப ரட்சிப்பின் நாள் என்றால் என்ன? கொஞ்சம் இந்த விதத்துல கொஞ்சம் எண்ணி பார்க்க வேணும் பாருங்க. ரட்சிப்பின் நாள் என்றால் என்ன? என்னுடைய பாவம் போய் எனக்கு நீதி வந்து கிடைத்த நாள் மட்டுமல்ல, என்னுடைய தரித்திரம் நீங்கி ஐஸ்வர்யவானாய் நான் மாறின நாளாயிருக்கிறது. அவருடைய ஐஸ்வர்யத்திற்கு பங்குள்ளவனான நாள் அது. இருக்கிறீங்களா? எல்லாரும் கைகளை ஓர்த்தி சொல்லுங்க, என்னுடைய ரட்சிப்பின் நாள் ஒரு அற்புதமான நாள். என்னுடைய தரித்திரம் நீங்கி அவருடைய ஐஸ்வர்யம் எனக்கு உண்டான நாள். என்னுடைய தரித்திரம் அவர் எடுத்துக்கொண்டார், அவருடைய ஐஸ்வர்யத்தை எனக்கு தந்தார். அப்ப ரட்சிப்பின் நாளிலே எனக்கு நடந்தது என்ன? நான் ஒரு கவனன்ட் மேன் ஆகிவிட்டேன், உடன்படிக்கையின் மனிதன் ஆகிவிட்டேன். நல்லா நிமிர்ந்து உட்காருங்க பார்க்கலாம். இப்போ உடன்படிக்கை மனிதன்னா யாரு? சாதாரண ஒரு ஆள்கிட்ட உடன்படிக்கையில் எங்கேயோ போய் அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டு வரல. தேவாதி தேவன், சர்வ லோகத்துக்கும் தேவனாய் இருக்கிறவர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன். அவரால் கூடாது ஒன்றுமே இல்லை. அவர் தங்க வீதியில நடக்கிறார். உலகத்துல உள்ளவைகள் எல்லாம் அவருடையதாம். உலகத்துக்கு கீழே தங்க சுரங்கம் வச்சிருக்கிறார். இந்த பூமி கீழே சமுத்திரமும் அதில் உள்ளவைகள் எல்லாம் அவருடையதாம். வானமும் வானாதி வானங்களும் கர்த்தருடையது என்று எழுதி இருக்கிறது. இப்படி வானமும் பூமியும் பூமிக்கு கீழேயும் சமுத்திரமும் சமுத்திரத்துக்கு உள்ளேயும் இருக்கிற சகல செல்வங்களையும் உண்டாக்கி அதுக்கு சொந்தக்காரராய் இருக்கிற தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தனோடு எனக்கு உடன்படிக்கை உண்டாயிருக்கிறது. இருக்கீங்களா? நான் உடன்படிக்கையின் மனுஷன். என்னுடைய ரட்சிப்பின் நாள் ஒரு சாதாரண நாள் அல்ல. ரட்சிக்கப்பட்டவர்கள் அவருடைய ரட்சிப்பு என்ன என்பதை அறிந்து அதை பாராட்ட தெரிந்து கொள்ள வேண்டும். அது சாதாரண நாள் அல்ல. நான் உடன்படிக்கையின் மனிதனாய் மாறின ஒரு நாள், ஐஸ்வர்யத்தை சுதந்திரித்துக் கொண்ட நாள், தரித்திரத்தை என்னை விட்டு அகற்றி போட்ட நாள், கிறிஸ்துவின் ஐஸ்வர்யத்துக்கு நான் சொந்தக்காரனான நாள். இப்படி என்னன்னா 5க்கும் 10க்கும் நாம என்ன பண்ணலாம் என்ற யோசனை நமக்கு வராது. ஏனென்றால் என்னுடைய தேவைகள் எல்லாம் எப்படி சந்திக்கப்படுகிறது? பிலிப்பியர் 4:19 அப்ப சரியா அர்த்தம் புரியும். உங்கள் குறைவுகள் எல்லாம் எப்படி சந்திக்கிறாராம்? மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி சந்திக்கிறார். நம்முடைய குறைவின்படி அல்ல, நம்முடைய 5-10 படி அல்ல. இருக்கீங்களா? நம்முடைய குறைவுகள் எல்லாம் எப்படி சந்திக்கிறாரு? அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி சந்திக்கிறார். ஏன் என்று சொன்னா அவர் தான் சொல்றாரு, என்னுடையதெல்லாம் உன்னுடையது, அதான் உடன்படிக்கை. அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய குறைகளை சந்திக்கிறார். பரலோகத்தின் ஐஸ்வர்யத்தின்படி, பரலோக தேவனின் ஐஸ்வர்யத்தின்படி, அவருடைய நிறைவின்படி என்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுகிறது. அப்ப உடன்படிக்கையின் மனிதனாக மாறின நான் இப்பொழுது பணத்தை தேடி பணத்தின் பின்னாலே ஓடுகிறது கிடையாது. இருக்கீங்களா? ஆமென். நான் உடன்படிக்கையின் மனுஷனாயிட்டேன். அவர் எனக்காக தரித்திரராய் எனக்கு அவருடைய ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறாரு. நான் தேவாதி தேவன் ராஜாதி ராஜாவினோடு ஒன்றாக இணைந்து விட்டேன். இணைஞ்சு விட்ட பிறகு நான் பணத்தின் பின்னால ஓடினேன்னா அதை விட ஒரு அற்பமான ஒரு காரியம் ஒன்று உலகத்துல கிடையாது. இவ்வளவு பெரிய சொத்துக்கு சொந்தக்காரன், இவ்வளவு பெரிய ஐஸ்வர்யத்துக்கு சொந்தக்காரன், தேவன் தன்னுடைய சொந்த குமாரனுடைய ஜீவனையும் ரத்தத்தையும் முன்னிட்டு என்ன அப்படி என்னோட உடன்படிக்கை பண்ணி எனக்கு அந்த உடன்படிக்கையை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் நான் ஏன் பணத்தின் பின்னாலே ஓட வேணும்? பணத்தின் பின்னால ஓடுகிறது இல்ல. நான் சொல்லுகிறேன், உடன்படிக்கையின் நிமித்தமாக பணம் என் பின்னாலே ஓடி வருகிறது. இதைத்தான் சொல்லிட்டு இருக்கிறோம் பாருங்க. உடன்படிக்கையின் நிமித்தமாக தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இந்த பிரின்சிபலை தான் பேசிட்டு இருக்கிறார். எல்லாத்துக்கும் விதி இருக்குது பாருங்க. மின்சாரம்னா அதுக்கு சில விதிகள் இருக்குது. அது என்ன விதி? நான் இப்படி நோண்டி பார்ப்பனாக்க நோண்டா கை வச்சா பட்டுன்னு அடிக்கும் ஷாக்கு. அது சில விதிகள் இருக்கு. இப்படிதான் வேலை செய்யணும். இந்த சுவிட்சை ஆன் பண்ணணும், ஆஃப் பண்ணணும், இதெல்லாம் விதிகள் இருக்குது. மின்சாரம் இருக்குதாமே, எரியட்டும் அப்படின்னா எரியாது. அது சுவிட்சை ஆன் பண்ணாதான் எரியும். எவ்வளவு மின்சாரம் இருந்தாலும் நீங்க போய் கையை போட்டு சுவிட்சை ஆன் பண்ணாதான் அந்த லைட்டு எரியும். ஆகவே என்ன ஐஸ்வர்யம் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் சில காரியங்களை நாம் சரியாக விசுவாசித்தால் தான் அந்த ஐஸ்வர்யத்தை நாம் பெற்று அனுபவிக்க முடியும்.
இந்த பில்டிங்குள்ள வர்றீங்க, ஒரே இருட்டா இருக்குது, அவ்வளவு லைட்டும் போட்டு, இவ்வளவு அழகான லைட் எல்லாம் போட்டு, எல்லாம் சுவிட்ச் எல்லாம் போட்டு, இவ்வளவு பக்காவா ஒயரிங் பண்ணி வச்சிருக்குது. நீங்க இங்க இருந்து நுழைஞ்சுக்கிட்டு லைட் எரியாதான்னு யோசித்துக்கிட்டு இதுக்காக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு இருக்க வேண்டியதில்லை. லைட் எரியணுமே, லைட் எரியறதுக்கு சுவிட்சை போடணும். இதெல்லாம் விதிகள். விதிகள்னா பிரமாணங்கள். இப்படிதான் வாழ்க்கை இயங்குகிறது. எல்லாத்துக்கும் ஒரு பிரமாணம் பாருங்க. மின்சாரம்னா அதுக்கு ஒரு பிரமாணம். எல்லாத்துக்கும் இப்ப கணக்கு அல்ஜிப்ரா பண்ணீங்கன்னா அதுல சில பிரமாணங்கள் இருக்கு. இப்படிதான் அது, இப்படிதான் வேலை செய்யும். அது அந்த ஃபார்முலா படிதான் போகணும். அதுபோல தேவனுடைய காரியங்கள்னா சில பிரமாணங்கள். செழிப்பு என்று சொன்னா சில பிரமாணங்கள் அங்கே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அதுல பிரமாணம் என்ன? ஒரு பிரமாணம் என்ன? நான் உடன்படிக்கையின் மனுஷன், உடன்படிக்கை நிமித்தமாக தான் நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். வேற எது நிமித்தமா இல்ல. நான் கெஞ்சினதுனால அல்ல, நான் கூப்பாடு போட்டதுனால அல்ல, நான் உபவாசம் இருந்ததுனால அல்ல, உடன்படிக்கை நிமித்தமாக நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். ஆகவே நான் கெஞ்ச வேண்டியதில்லை. நான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறறதுக்கு உபவாசம் இருக்க வேண்டியதில்லை. என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணி என்னை தேடி வந்த இந்த தேவன் வானத்திலிருந்து இறங்கி தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி கல்வாரி சிலுவையில ஜீவனை கொடுக்க செய்த அந்த தேவனை நான் அறிந்து கொள்ளும்படியா, புரிந்து கொள்ளும்படியா உபவாசம் இருக்கிறேன். இருக்கீங்களா? அவருடைய உடன்படிக்கை இன்னும் நல்லா ஆழமா புரிஞ்சுக்கணும்னு சொல்லி உட்கார்ந்து இதுக்கு நான் சில நேரத்தில் சாப்பிடாம இருந்து இதை படிக்கிற வேலையில இருக்கிறேன். அதுதான் உபவாசம். கிறிஸ்தவ உபவாசம் என்னன்னு தெரிஞ்சுங்க. கர்த்தரை போட்டு அப்படியே விடக்கூடாது பிரதர், போட்டு அவரை தூங்க விடுறது இல்லை. நானு நீங்க தான் தூங்காம இருப்பீங்க. அவர் தூங்குறதே இல்லையா, அவருக்கு தூக்கமும் அவசியம் இல்லை. நன்றாக கவனிக்க வேண்டும். நான் உடன்படிக்கையின் மனுஷன். எல்லாரும் சொல்லுவோம், நான் உடன்படிக்கையின் மனுஷன். அப்ப நான் உடன்படிக்கையின் மனுஷன் என்றால் என்னைக்கு இந்த உடன்படிக்கையின் மனுஷனாக நான் மாறினேன், என்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்டேனோ அன்றைக்கே நான் இந்த உடன்படிக்கையின் மனுஷனாக மாறினேன். இந்த உடன்படிக்கை எவ்வளவு முக்கியம்? ரத்தத்தினாலான உடன்படிக்கை என்று சொல்லுகிறார் இயேசு. அப்ப இந்த உடன்படிக்கையை தேவன் சாதாரணமாக எண்ணவில்லை. இதை தன்னுடைய ஜீவனுக்கு ஒப்பாக எண்ணுகிறார், தன்னுடைய குமாரனுடைய ஜீவனுக்கு ஒப்பாக எண்ணுகிறார். இந்த உடன்படிக்கை அவ்வளவு விசேஷமானது. அவருடைய உயிருக்கு ஒப்பாக இதை எண்ணுகிறார். தேவன் இந்த உடன்படிக்கை அவ்வளவு மேன்மையாக எண்ணுவார் என்றால் நானும் இந்த உடன்படிக்கையை அவ்வளவு மேன்மையாக எண்ண போகிறேன். அதனால்தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த உடன்படிக்கையை குறித்து நானும் தேவன் எண்ணுகிறது போல எண்ண போகிறேன். இந்த உடன்படிக்கையை மேன்மையா எண்ண போகிறேன். இந்த உடன்படிக்கை குறித்து எண்ணுவது மட்டுமல்லாமல் இந்த உடன்படிக்கை குறித்து மேன்மை பாராட்ட போகிறேன். தேவன் இதை விசேஷமாக எண்ணுகிறார், தேவன் இதை பெரிதாக நினைக்கிறார். ஆகவே நானும் இதை பெரிதாக நினைக்க போகிறேன்.